ஐயோ கடவுளே, சாரிடா, ப்ளீஸ், மேலி சாரி. ஐயோ வேணாம் திவ்யா, இல்ல திவ்யா, ப்ளீஸ் என்ன பார்த்து பயப்படாத திவ்யா. நான் உன் ஃப்ரெண்டுடா வினோத். வேணும்னா நான் உன்னை அடிச்சா மாதிரியே திருப்பி அடிச்சிடுறியா? கண்ணு முழிச்சு பார்த்ததும் நீ இல்லன்னு எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? எங்க நீயும் என்னை விட்டு போயிட்டியோன்னு பயந்துட்டேன். எனக்கு தெரியும் திவ்யா, இப்ப உனக்கு எல்லா உண்மையும் தெரிஞ்சிருக்கும். அவங்க எல்லாம் சொல்லி இருப்பாங்க, கொலை பண்ணிருக்கேன், ஒவ்வொரு நிமிஷமும் பொய் சொல்லி ஏமாத்திருக்கேன். அதனால என்ன, என் திவ்யா கூட இருக்கணும்னா எது வேணாலும் செய்வேன். உனக்கு இங்க என்ன இல்ல, என்ன வேணும் சொல்லு, கொண்டு வரேன். ஆனா நீ மட்டும் என்ன விட்டு போகாத திவ்யா. எனக்கு யாருமே இல்ல திவ்யா, நீயும் இல்ல, நான் செத்துருவேன் திவ்யா. பாரு 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 பாரு, இங்க எவ்வளவு நல்லா இருக்கு. நமக்குன்னு ஒரு வீடு, வீடெல்லாம் வெளிச்சம், குடும்பம், குழந்தைங்க. இது என் கனவு திவ்யா. சின்ன வயசுல ஜன்னல் வழியா பார்த்தனே அது மாதிரி. இதெல்லாம் கிடைக்காதா கிடைக்காதான்னு எவ்வளவு நாள் ஏங்கி இருக்கேன் தெரியுமா? இதோ இதோ இந்த செவத்தெல்லாம் கேட்டு பாரு, எத்தனை நாள் இதுக்கு முன்னாடி என்ன அழுதுருக்கேன்னு சொல்லும். எனக்கு இதாண்டா பிரச்சனை. எனக்குன்னு வரும்போது எதுவுமே நடக்கிறது இல்ல. அப்படி நான் என்ன பெருசா கேட்டேன்? நீங்க எல்லாம் வாழ்ற மாதிரி சாதாரண ஒரு வாழ்க்கை, அது ஏன் எனக்கு மட்டும் கிடைக்க மாட்டேங்குது? ஏன் எனக்கு மட்டும் எல்லாம் தப்பாவே நடக்குது? நான் என்ன பாவம் பண்ண திவ்யா? ஆனா எனக்கு ஒண்ணு மட்டும் தெரியும் திவ்யா, நீ வேற, நான் இருக்கேன்டா. உனக்கு என்ன வேணாலும் செய்யறதுக்கு. மத்தவங்க எதுக்கு? உங்க அப்பா அம்மா ஆதி யாரும் வேணாம். அந்த ஆதியை நீ லவ் பண்றன்னு நினைக்கிற? இல்ல, அது லவ் இல்லடா. ஏதோ அன்னைக்கு உன்னை தூக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தான், அது ஒரு நன்றி கடன். அதுக்கு ஒரு தேங்க்ஸ் சொல்லிடு, அவ்வளவுதான். அதுக்கு போய் அவனை லவ் பண்றதா மக்கு? நமக்குள்ள இருக்கு பாத்தியா, இது லவ், உண்மையான லவ். எனக்கு ஏதாவது ஒண்ணு எப்படி துடிச்சு போற லவ். ஓகே, இதான் பாவம். உனக்கு எப்படி புரியும்? யாராவது இந்த மாதிரி எடுத்து சொல்லணும்ல. புரிஞ்சிச்சு திவ்யா, புரிஞ்சிச்சு. சொல்லு, என்ன மட்டும் தானே லவ் பண்ற? வேணாம் திவ்யா, பிடிக்கல, வேணாம். கூடவே இருப்பனாவது சொல்லு, அது போதும். சொல்லுடா. சரி 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 சரி, எனக்கு புரியுது. இப்ப உண்மை தெரிஞ்ச உடனே திவ்யாக்கு என் கூட இருக்க பிடிக்கல. பரவாயில்ல, நான் ஏதோ இந்த மூலையில ஒரு நாய் மாதிரி இருந்துக்கிறேன். உன் பக்கத்துலயே வர மாட்டேன். திவ்யா வான்னா வரேன், பொண்ணா போயிடுறேன். திவ்யா பார்க்க சந்தோஷம் ஒண்ணு போதாதான் எனக்கு, வேற ஒண்ணு வேணாம். இப்போ சொல்லுடா, இங்கே இருப்பேன்னு சொல்லுடா, சொல்லுடா, சொல்லுடா. இருப்பியா இருக்க மாட்டியா சொல்லு. மாட்டியா? ஏன்டா? நீ என் ஃப்ரெண்டுடா. அதுக்கு என்னால லைஃப் ஃபுல்லா உன் கூட இருக்க முடியும். உனக்கு புரியல. உனக்குதான் புரியல. தெருவுல இருந்த மனுஷனாக்கி திருப்பி தெருவுல விட்டு போறவர் உனக்குதான் புரியல.